கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் இன்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க சென்னை கட்டிடத்தில் தலைமை கட்டிடத்தில் காலையிலிருந்து நடைபெற்றது. ஜாக்டோஜியினுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக ஒரு கால் நூற்றாண்டினுடைய யுத்தகால போராட்டத்தின் வாழ்வாதார பென்ஷனை மீட்டெடுக்கின்ற அந்த கள போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜாக்டோஜியினுடைய பிரதான கோரிக்கையை ஏற்று உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை அறிவித்திருப்பது என்பது ஜாக்டோஜியினுடைய நீண்டகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகின்றோம். இதன் காரணமாக கடந்த காலங்களில் எண்ணற்ற தியாகங்களையும் பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கெல்லாம் உட்பட்டு ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் உள்ளாக்கப்பட்டிருந்த நிலைப்பாடையும் அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே இந்த அறிவிப்பு இருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தின் இலக்காக நேரடியாக அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு 3ஆம் தேதி அறிவித்த அறிவிப்பில் நாங்கள் மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டோம். நிலுவையில் உள்ள கோரிக்கைகளையும் குறிப்பாக அந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 46,000 ஆசிரியர் அரசு ஊழியர்கள் 2003க்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை அளித்திருக்கின்ற அந்த நிகழ்வையும் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதற்கு உட்பட்ட காலத்தில் இறப்புக்குள்ளான ஊழியர்களுக்கும் ஒரு கருணை தொகையை அறிவித்திருந்ததை ஜாக்டோஜியோ வரவேற்றது. தொடர்ந்து அதற்கான கம்யூட்டேஷன் உள்ளிட்ட டிசிஆர்ஜி உள்ளிட்ட அறிவிப்பையும் ஏறக்குறைய நாங்கள் எதிர்பார்த்த அந்த பழைய பென்ஷன் திட்டத்தினுடைய நிலைப்பாடாக ஏற்று இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அந்த 10 விழுக்காடு எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை மேலும் குறைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதை நீக்கிவிட்டு எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்ற கோரிக்கையும் அந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதன் விளைவாக எண்ணற்ற ஊழியர்கள் இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை ஒற்றை கோரிக்கை நிகழ்வாக ஏராளமான துறைவாரி கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது. இன்னும் அதே போன்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால யுத்தகலம் அவருடைய வாழ்வியல்ல தொடர்ச்சியாக ஜாக்டோஜியோ 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தும் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடுக்கான பென்ஷனை அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெரிவித்தோம். அதற்கான வெயிட்டேஜை கொடுத்து மதிப்பெண் தருவது என்ற நிலைப்பாடை வரவேற்கின்றோம். அதற்கான ஒரு குறிப்பிட்ட பணியிடங்கள் ஒரு 3,500 பணியிடங்களை காலமுறையில் அதை நாங்கள் நியமிக்கிறோம் என்ற நிலைப்பாடை, ஆனால் அதற்கான முழுமையாக இருக்கிற பகுதி நேர ஆசிரியர் அத்தனை பேரையும் உள்வாங்கி ஒரு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போன்று இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகள், மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கை, முதுநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் உள்ளிட்ட அதே போன்று அரசு ஊழியர்களுடைய பல்வேறு நிலையில் இருக்கிற ஊதிய முரண்பாடை நீக்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை, சாலை பணியாளருடைய நிலுவையில் இருக்கிற அந்த கோரிக்கை நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட ஊர்ப்புற நூலகர்கள், ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட அத்தனை கோரிக்கையும் நாங்கள் அவரிடத்தில் பேசும்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நிலைப்பாடையெல்லாம் வடிவமைத்து அவருக்கு நாங்கள்
தருவதற்கான நிலைப்பாடு இங்கு கலந்து ஆய்வு செய்யப்பட்டது. இதன் விளைவாக இந்த தமிழ்நாட்டில் வருகின்ற 8ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆசிரியர், அரசூழியர், அரசு பணியாளர்கள் சார்பாக நாங்கள் நன்றி அறிவிப்பை தெரிவிக்கின்ற நிலைப்பாடையும், இந்த கோரிக்கை நிலுவையில் உள்ள கோரிக்கையை மீட்டெடுக்கின்ற அந்த கோரிக்கை சாசனத்தையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியில் எஞ்சியிருக்கிற கோரிக்கை, துறைவாரியான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை அந்த இடத்தில் நாங்கள் வைக்கின்றோம். கோரிக்கை இல்லாத மாநாடு கிடையாது. எனவே இந்த மாநாட்டில் அவர் மகிழ்ச்சியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எனவே சென்னையிலே YMC மைதானத்தில் வருகின்ற 8ஆம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரலாறு காணாத நிகழ்வாக ஆசிரியர், அரசூழியர், அரசு பணியாளர்கள் நாங்கள் எப்படி அவர் ஆட்சிக்கு வந்தவுடனேயே வாழ்வாதார மாநாட்டு நடத்தினோமோ அதே நிலையிலே அந்த வாழ்வாதார மாநாட்டில் கோரிக்கையை 1-2 அறிவித்து சென்றார். ஆனால் இன்று வாழ்க்கையை தந்திருக்கின்ற, ஒரு உரிமையை தந்திருக்கின்ற இந்த பென்ஷன் ஒரு கௌரவத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக பணம் என்பது வேறு, பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு கௌரவத்தை நிலைநாட்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிக்கின்ற நிகழ்வாக அந்த 8ஆம் தேதி YMC மைதானத்தில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேலான ஆசிரியர், அரசூழியர்கள் சென்னை மாநகரை ஸ்தம்பிக்கின்ற வகையில் கூட இருக்கின்றோம். அந்த மாநாட்டு திறனிலே எண்ணற்ற தமிழ்நாடு முழுக்க, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இங்கு ஆசிரியர், அரசூழியர், அரசு பணியாளர்கள் திரள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த மாநாட்டு திரளில் மேலும் பல்வேறு இனிப்பு செய்திகளை, கோரிக்கையுடைய நிறைவேற்ற நிலுவைகளையும் அறிவிப்பார் என்று நான் நம்புகின்றேன். இதன் காரணமாக வருகின்ற 31/1/26 அன்று மாவட்ட அளவிலே ஒருங்கிணைப்பாளர்களுடைய கூட்டம் அந்தந்த மாவட்டத்தில் ஜாக்டோஜியுடைய ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடைபெறும். இதனை பிரச்சாரம் செய்கின்ற வகையில் இந்த மாநாட்டு பிரச்சாரத்திற்காக வருகின்ற 2, 3, 4 பிப்ரவரியில் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்டத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் பிரச்சார கூட்டங்கள் நடத்தி இந்த மாநாட்டை மேலும் வலிமைப்படுத்தி கோரிக்கைகளினுடைய நிலைப்பாடுகளையும் அங்கே நாங்கள் கோரிக்கை சாசனமாக வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பில் கடந்த 23 ஆண்டு காலமாக நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தின் காரணமாக இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் அறிவிக்காத ஒரு திட்டத்தை தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஜாக்டோஜியோவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான அரசூழியர் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய டாப்ஸ் என்ற தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கி சிபிஎஸ்சியில் இருக்கிற பல ஆயிரம் ஊழியர்கள், ஆசிரியர்கள் இப்பொழுது டாப்ஸ் திட்டத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கி அரசு பணி வேண்டாம், வேலை பணிக்கு போகலாம் என்று நினைத்த இளைஞர்கள் கூட இப்பொழுது அரசு பணி மிக முக்கியமான பணியாகிவிட்டது. காரணம் என்னென்னா, பென்ஷன் திட்டம் இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரை அழைத்து அவருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டிய கடமை ஜாக்டோஜியோ பேரமைப்பு உள்ளது. ஏற்கனவே நாங்கள் வாழ்வாதார உரிமை மீட்பு மாநாடை நாங்கள் நடத்தியிருக்கிறோம், நம்பிக்கை மாநாடை நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது அவர் அழைத்து இருக்கிற நிலுவை கோரிக்கைகளை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஜாக்டோஜியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி எடுத்த முடிவின் அடிப்படையில் 8ஆம் தேதி ஒரு மாநாட்டை YMCA திடலில் நடத்தி அவரிடம் கொடுத்ததற்கு உரிமை மீட்ட மாநாடு என்ற பெயரிலும், அதே நேரத்தில் அவருக்கு வழங்க வேண்டிய கோரிக்கைகள், குறிப்பாக சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி, ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற ஊழியர்கள், MRP செவிலியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், அதே மாதிரி தொழில் பயிற்சி நிலையத்தில் இருக்கிற PPP, COE உள்ளிட்ட அத்தனை ஊழியர்களையும் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான அரசூழியர் ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் திறந்து கொள்ளக்கூடிய மாநாடாக இது அமையும்.
எதிர்காலத்தில் நிலுவையாக இருக்கிற கோரிக்கைகளையும் நாங்கள் பெறுவதற்கான ஒரு அடித்தளமான மாநாடாக இது இருக்கும். இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக கொண்டு செல்ல வேண்டிய கடமை இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பென்ஷனை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் அது நீங்கள் எதை வேணாலும் வச்சிங்க, அது நன்றி தெரிவிக்கும் மாநாடா, உரிமை மீட்ட மாநாடா, உரிமை மீட்க போகிற மாநாடா, இல்லை அவரை கௌரவப்படுத்தக்கூடிய மாநாடா என்பதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அதில் அவரை கௌரவப்படுத்த வேண்டிய மாநாடாக, உரிமை மீட்ட மாநாடாக அந்த மாநாடு திகழும். அந்த வகையில் இந்த மாநாடு சிறப்புற நடவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வி. சோமசுந்தரம், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோ ஜியோ.